அதுதான் டிவிக்கு கொசுல, அது மசுரு, கொசு கிடையாது மசுரு. அப்படி வண்டியில போகும்போது கண்ணுல பட்டு அப்படி தொடச்சிட்டு போற கட்சி. விமர்சனத்துக்கு நாங்க அஞ்சாதவங்க கிடையாது. இது பணங்காட்டு நரி, எந்த சலசலப்புக்கு அஞ்சாது. எங்க தலைவர் 200 சொல்லியிருக்காரு. எங்களோட முயற்சி அவர் சொன்னதை விட ஒரு பாயிண்ட் அதிகமா எடுத்து காட்டணும், ஒரு பாயிண்ட் அதிகமா எடுத்து காட்டணும். அதுதான் எங்களோட லட்சியம். நாங்க தீய சக்தியா? நீயே ஒரு தீய சக்தி தான். உன்னால எங்களை மட்டும் தான் விமர்சிக்க முடியும். உன்னால மோடி விமர்சிக்க முடியுமா? இல்ல எடப்பாடி விமர்சிக்க முடியுமா? உனக்கு அவங்களும் தானே எதிர்கட்சி. நீ ஏன் ஆளுங்க தளபதி ஆட்சின்னு சொல்லிட்டு இருக்க? நீ ஏன்னா அவங்களோட கைக்கூலி. புரியுதுங்களா? மோடியோட கைக்கூலி தற்கூரி விஜய். அது எல்லாத்துக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். தமிழ் மாட்டை சிறப்பா பண்ணுவாங்க. அடுத்த ஆட்சி தளபதி ஆட்சி தான். 2026ல நாங்க தான் வெற்றி பெறுவோம். அது கரூர் மாவட்டத்துல 4 தொகுதியும் நாங்க தான் ஜெயிக்கிறோம், மட்டும்தான் ஜெயிக்கிறோம். அதே மாதிரி 39 தொகுதியுமே நாங்க தான் ஜெயிக்கிறோம், நம்ம மட்டும்தான் ஜெயிக்கிறோம். அண்ணன் செந்தில் பாலாஜி இருக்கும்போது கொங்கு மண்டலம் எப்போதுமே தளபதியோட கோட்டை தான். மாற்றத்துக்கு மேல எப்பவுமே ஒரு செட் ஆஃப் பீப்புள் போயிட்டே தான் இருப்பாங்க. அவங்க நமக்கு பொருட்டு இல்லை. ஆனாலும் அவங்களை அப்படி கேள்வி கேட்க வைத்த இயக்கமும் திராவிட முன்னேற்ற கழகம் தான். காரணம், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஒரு பக்கம் வெல்ஃபேரா மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், மக்களை தேடி மருத்துவமா இருக்கட்டும். இப்போ அந்த மேனிஃபெஸ்டோலயே பாத்தீங்க அப்படின்னா மக்களை தேடி மருத்துவம் அவங்க சொல்லல. ஆனாலும் வெல்ஃபேர் ஸ்கீம் அப்படிங்கிற அடிப்படையில இன்றைக்கு யுனைடெட் நேஷன்ஸோட டாஸ்க் ஃபோர்ஸ் இன்டர் ஏஜென்சி அவார்டு அப்படிங்கிற அந்த உலகத்தரம் வாய்ந்த அவார்டை அந்த திட்டம் வாங்கியிருக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்ந்து. நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம் எல்லாம் மேனிஃபெஸ்டோல சொன்னாங்களா அப்படின்னா சொல்லல. ஆனாலும் இன்றைக்கு நம்ம அதை செஞ்சிருக்கோம். காரணம், இங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு பொதுவா பெண்களை ஹையர் எஜுகேஷனுக்கு அனுப்ப மாட்டாங்க. ஆனா அதுக்காக அவங்க போகணும் அப்படிங்கிறனுடைய விளைவா புதுமை பெண்கிற திட்டத்தை கொண்டு இன்றைக்கு 52% ரேஷியோ அதிகரிச்சிருக்கு. ஹையர் எஜுகேஷன் அஃபோர்டபுளா இருக்கக்கூடிய பெண்களினுடைய எண்ணிக்கை. இப்படி நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு டொமைன்லயுமே நம்ம திராவிட மாடல் அரசால பயனடைஞ்சு அதோட ரிசல்ட்டும் நம்ம கண்கூடாவே பாக்குறோம். அந்த ரிசல்ட்டை நான் பார்க்க மாட்டேன், அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எதுவுமே என் கண்ணுக்கு தெரிய வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இப்படி குற்றம் சாட்டி கொண்டு வருவாங்க. குற்றம் சாட்டுவது நான் தவறுன்னு சொல்லல, தாராளமா அவங்க குற்றம் சாட்ட எல்லா உரிமையும் அவங்களுக்கு இருக்கு. தொடர்ந்து நாங்க அதுக்கு பதிலளிப்போம். இது இளைஞரணியினுடைய நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் அப்படின்னு இது ஒரு மாநாடு மாதிரி ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. ஏற்கனவே 2 ஜோன்ல முடிஞ்சிச்சு. தெற்குலையும் சரி வடக்குலையும் சரி, திருவண்ணாமலை விருதுநகர்ல முடிஞ்சிட்டு இப்போ நம்ம கோயம்புத்தூர் கருமத்தம்பட்டியில இந்த நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் ஒரு மாநாடு மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமா நடந்துட்டு இருக்கு. இதுல கருத்தியல் ரீதியா அதே மாதிரி களத்துல இந்த 2 இடங்கள்லயுமே நம்ம இளைஞரணி அப்படின்னா எப்பொழுதுமே ஒரு ஸ்டாண்ட் அலோனா நிக்கக்கூடிய ஒரு அணிதான். நம்ம ஆர்கனைசேஷனலா எவ்வளவு ஸ்ட்ரென்த்தா இருக்கும் அப்படின்னு பாக்குறதுக்கு இந்த மீட்டிங் அட்டன் பண்ணா போதும். கிட்டத்தட்ட 1 லட்சம் நிர்வாகிகள் இந்த ஜோன்ல இருந்து செலக்ட் பண்ணக்கூடிய நிர்வாகிகள் இங்க இதை அட்டன் பண்றாங்க. இது ஏன் நான் அழுத்தி சொல்றேன் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் அப்படின்னு நான் ஏன் அழுத்தி சொல்றேன் அப்படின்னா, பல செலக்ஷன் ப்ராசஸ் வச்சு இவங்க உண்மையிலேயே கட்சி மேல இன்ட்ரெஸ்டா இருக்காங்களா, கொள்கையின் பால் ஈர்க்கப்படுறாங்களா அப்படின்னு செக் பண்ணிட்டு தான் அன்பகத்தில் இருக்கக்கூடிய டீமாக இருக்கட்டும், நம்ம இளைஞரணி சார்ந்து இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இவ்வளவு ரொம்ப சேனல் ப்ராசஸர் எல்லாம் வச்சுதான் இவங்களை செலக்ட் பண்ணி எடுக்கிறாங்க. அந்த 1 லட்சம் பேருக்கு இன்னைக்கு தனித்தனியா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஐடி கார்டு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஐடி கார்டு கொடுத்து அவங்க நேமு, அப்புறம் அவங்களோட போட்டோ, அவங்க என்ன பொறுப்புல இருக்காங்க அப்படின்னு 1 லட்சம் பேர் இங்க கூட இருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம இளந்தலைவர்கள் 2019ஆம் ஆண்டு பொறுப்பேற்றதற்கு பிறகு ஒவ்வொரு கிளையிலையும் சரி, ஒவ்வொரு பூத்லயும் சரி, ஒவ்வொரு பூத் லெவல்ல பாத்தீங்கன்னா ஒரு 800 ஓட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 800 ஓட்டுல கண்டிப்பா இளைஞர்கள் இருப்பாங்க. ஒரு 100-200 பேர் பக்கம் இளைஞர்கள் இருப்பாங்க. அந்த இளைஞர்களை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு டிஎம்கேல ஆள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெப்ரசன்டேட்டிவ்ஸா இளைஞரணியை சார்ந்து அங்க அமைப்பாளர் துணை அமைப்பாளர் நியமிச்சிருக்காங்க. அப்படி தமிழ்நாடு முழுக்க 5 லட்சம் நிர்வாகிகளை கொண்ட ஒரு மிகப்பெரிய சார்பணியா இன்றைக்கு நம்ம தலைமை கழகம் பேரண்ட் பாடிக்கு ஈக்குவலா நம்ம இளைஞரணி இருக்கு. அதே மாதிரி 50 லட்சம் ஆக்டிவ் மெம்பர்ஸோ நம்ம இளந்தலைவர்கள் உருவாக்கி இருக்க. அந்த மிகப்பெரிய பிரம்மாண்டத்தினுடைய சாட்சியா தான் இன்றைக்கு இந்த நிர்வாகிகளுடைய கூட்டம் நடைபெற்றிருக்கு. நிச்சயமா வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு. நன்றி, வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு காலத்துல இளைஞர்களால் தொடங்கப்பட்ட இயக்கம் தான். நம்ம அண்ணா இயக்கத்தை தொடங்கும் போது அவருக்கு வயசு 40, கலைஞருக்கு 25, நாவலருக்கு 27. நீங்க அங்க ஒரு போட்டோ கேலரியிலேயே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அண்ணா அப்புறம் அந்த மாணவர் அணி சார்ந்து இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாம் இருப்பாங்க. இது இளைஞர்களால எழுச்சி பெற்ற இயக்கம் தான். 67 நம்ம ஆட்சியை பிடிச்சோம். இளைஞர்கள் எப்பொழுதுமே இருக்கக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இப்போது இளைஞர்கள் குறைஞ்சிட்டாங்க அப்படின்னால ஒரு நரேட்டிவ் செட் செய்யப்படுது. நீங்க இங்க பாத்தீங்க அப்படின்னா தெரியும், இங்க இருக்கக்கூடிய 90% பேர் இங்க இளைஞர்கள் தான். நீங்க இதை பார்த்தாலே தெரியும். அவங்க கிட்ட போயிட்டு நீங்க ஒண்ணு வேண்டாம், நீங்க பைட் மட்டும் எடுங்க. நீங்க எதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு 2 கேள்வி மட்டும் கேட்டு பாத்தீங்கன்னா, இந்த 5 வருஷம் அவங்க முக்கியமா நம்ம இளந்தலைவர்கள் ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல அவங்க வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எவ்வளவு கொண்டு வந்திருக்காங்கன்னு அவங்க அடுக்கி சொல்றாங்க. எவ்வளவு அப்படி பார்த்தா இன்னி
திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்யுது அப்படின்னு இளைஞர்களுக்கு நல்லாவே தெரியுது. திராவிட மாடல் ஆட்சி ஏன் இன்னைக்கு நம்ம ஆதரிக்கிறோம் அப்படின்னு இளைஞர்கள் கிட்ட ஒரு தெளிவு இருக்கு. அரசியல் தெரியல, இளைஞர்கள் வந்து அரசியல் படல அப்படிங்கிற மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் செய்யப்படுது. ஆனால் அதையெல்லாம் முறியடிச்சுதான் இங்க இவ்வளவு பெரிய 1,00,000 பேரை நாங்க கூட்டியிருக்கோம். 1,00,000 பேர் வந்து அரசியல் மயப்பட்ட கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தெரிந்த ஒரு கூட்டம் தான் இங்க இருக்கக்கூடிய கூட்டம் எல்லாருமே. சினிமா மோகம் கிடையாது, திரைக்கவர்ச்சி. அப்புறம் நீங்க வந்து ஒரு மனிதனோட தனி வழிபாடு நடக்காது, பிற கட்சியை வந்து மோசமா பேசணும், அந்த தலைவர்களை மோசமா பேசணும், அந்த மாதிரியான கல்ச்சர் வந்து எங்க டிஎம்கேல எப்பவுமே கிடையாது. நாங்க எப்படின்னா இந்த கேலரியை பார்த்தாலே தெரியும், நாங்க எங்களோட சாதனைகளை பேசுவோம். நாங்க இங்க எங்களோட ஹிஸ்டரி இருக்கு, கலைஞரோட ஹிஸ்டரி இருக்கு, அண்ணாவோட ஹிஸ்டரி இருக்கு, எங்க இயக்கத்துக்குன்னே ஒரு 75 வருஷம் ஹிஸ்டரி இருக்கு. அதை சொன்னாலே போதும். எப்பொழுதுமே வந்துட்டு ஒரு எவர் கிரீனான ஒரு ஐடியாலஜி எங்களோட ஐடியாலஜி. எங்களை நோக்கி மக்கள் வந்து கொண்டே தான் இருப்பாங்க, இளைஞர்களும் வந்துட்டே தான் இருப்பாங்க. நாங்க வந்து எப்பவுமே ஐடியாலஜி இல்லாத ஒரு கட்சி தான் ஒரு கட்டத்துல நிலை குலைஞ்சு போகும். நாங்க ஐடியாலஜி எவர் கிரீனா இனி எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் எங்களுடைய ஐடியாலஜி அப்படியே தான் இருக்கும். சோ எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. இளைஞர்கள் எப்பொழுதுமே எப்படி ஒரு தேனை நோக்கி தேனி போயிட்டே இருக்குமோ அந்த மாதிரி எங்க இயக்கத்தை தேடி இளைஞர்கள் எப்பவுமே நாடி கொண்டு வந்துகிட்டே தான் இருப்பாங்க. எப்பவுமே வந்து நரேட்டிவ் செட் செய்யப்படும். என்ன அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஊழல் கடை படிஞ்ச கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க கிட்ட நம்ம என்ன கேட்கணும் அப்படின்னா பொறுமையா உட்கார்ந்து அமர்ந்து, நீங்க எந்த கரப்ட் சார்ஜ்ல இங்க இருக்கக்கூடிய ஒரு மினிஸ்டர் வந்து அக்யூஸ் ஆகி ஜெயிலுக்கு போயிருக்காரு அப்படின்னு கேட்கணும். அப்படி எந்த வரலாறும் திமுகவுக்கு கிடையாது. நான் பிற கட்சியில ஒரு முதலமைச்சர் போயிருக்காங்க, அதை பத்தி எல்லாம் நான் பேச விரும்பல. எங்க கட்சியில எந்த தலைவரும் அப்படி தண்டிக்கப்பட்ட வரலாறு எங்களுக்கு கிடையாது. அதனால நாங்க வந்துட்டு தைரியமாகவே சொல்றோம், நாங்க டேட்டாவை முன் வச்சு சொல்றோம், இந்த மாதிரி எங்களுக்கு எந்த ஹிஸ்டரியுமே கிடையாது. செகண்ட் விஷயம், நீங்க கேட்டது வந்துட்டு இன்ஃப்ரா நாங்க எவ்வளவு டெவலப் பண்ணிருக்கோம் தமிழ்நாட்டுல அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க ஒண்ணு வேண்டாம், கோயம்புத்தூர் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஜிடி நாடு ஃபிளைஓவர், நீங்க ஒண்ணு வேண்டாம், நைட் நீங்க போங்க. நைட்டு போகும்போது ஏஐ சென்சார் போட்டு ஒரு கேமரா வந்து நம்ம பண்ணிருக்கோம். எதுக்காக அப்படின்னா ஓவர் ஸ்பீடிங்கை வந்து லிமிட் பண்ணும் அப்படிங்கறக்காக. அதே மாதிரி பெடஸ்ட்ரியன் பாத்துவே இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா பார்த்து இந்த கிட்டத்தட்ட இந்த ஜிடி நாடு ஃபிளைஓவர் பார்த்து செதுக்கி இருக்காங்க அப்படின்னே சொன்னோம். அதே மாதிரி நம்ம பெரியார் நூற்றாண்டு அறிவுலகம் வந்து அந்த பக்கம் கட்டிட்டு இருக்காங்க. உக்கடம் ஃபிளைஓவரும் வந்துட்டு சூப்பரா கட்டியிருக்காங்க. இப்படி கோயம்புத்தூரோட இன்ஃப்ரா இவ்வளவு டெவலப் ஆயிருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம சென்னை பார்த்தோம் அப்படின்னா வடசென்னை வடசென்னை வந்து எப்பவுமே பின்தங்கி இருக்கு அப்படின்னு வந்து ஒரு பேச்சு இருக்கு. அதையும் முறியடிக்கணும் அப்படிங்கறக்காக வடசென்னை வளர்ச்சி திட்டம் அப்படின்னு சொல்லி சிஎம் வந்து அதுக்கு தனியாகவே கவனம் செலுத்தி அதை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்படி ஒவ்வொரு சிட்டியும் பாத்தீங்க அப்படின்னா டயர் 2 டயர் 3 சிட்டிஸ். இப்ப நம்ம சென்னை மட்டுமே கிடையாது, சென்னை சுத்திலும் பல சிட்டிஸ் இருக்கு. அவங்களையும் நம்ம ஐடி ஹப்பா மாத்தணும் அப்படின்னு ஒவ்வொரு சிட்டி சார்ந்து அவங்க டெவலப்மெண்ட்டை வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. டயர் 2 டயர் 3 டயர் 4 சிட்டிஸ் வரைக்குமே இப்ப வந்துட்டாங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா தஞ்சாவூர்லயும் வந்துட்டு ஒரு ஐடி சென்டர் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இப்ப கொஞ்சம் ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி தான் ஐடி டிபார்ட்மெண்ட்ல வந்து சொல்லி. மேற்கு மண்டலம் பொறுத்தளவு எல்லாத்துக்கும் இது தெரியும். மேற்கு மண்டலத்துல எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும் அதுக்கு பொறுப்பாளர் அண்ணன் செந்தில் பாலாஜி தான். அவர் இருக்காருன்னா அது எப்போதுமே பிரம்மாண்டம் தான். சரிங்களா? நீங்களே பாத்துருக்கீங்க, இத்தனை இளைஞர் பட்டாளம் வந்திருக்கு, நீங்க சுத்தி பாத்துருப்பீங்க, வரவேற்பு பயங்கரமா இருக்கு. இந்த மீட்டிங்க பாத்தீங்கன்னா இது வெறும் மேற்கு மண்டலம் மட்டும்தான். புரியுங்களா? இதுக்கு முன்னாடி தெற்கு மண்டலம் நடந்தது, இதுக்கு முன்னாடி வடக்கு மண்டலம் நடந்தது, எல்லாம் நடந்துச்சு. எல்லாத்துலயும் எப்படி சிறப்பா நடந்துச்சுன்னு எல்லாம் தெரியும். நீ ஒரு பக்கம் வந்து மீட்டிங் போட்டு இளைஞர்களை கவர் பண்றது விஷயம் கிடையாது. நாங்க ஒவ்வொரு மண்டலத்திலையும் போட்டு இருக்கோம், ஒவ்வொரு மண்டலத்தையும் சிறப்பா தான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மேற்கு மண்டலத்தை பொறுத்தளவும் இளைஞர்களும் சரி தொண்டர்களும் சரி அண்ணன் செந்தில் பாலாஜியோட தொண்டர்கள் நாங்க. சரிங்களா? எப்போதுமே நாங்க தான் ஜெயிக்கிறோம், நாங்க மட்டும்தான் ஜெயிக்கிறோம். அது அவரோட தாரக மந்திரம்ல அவரு சொன்னா மட்டும் போதும். நாங்க கரூர் மாவட்டம் தான், அண்ணனோட தொகுதி தான். அவர் எங்க கரூர் மாவட்டம் வடக்கு பகுதி தான். அவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அரசியல் வந்து எப்போதுமே சிறப்பா இருக்கும். அடுத்து வர 2026லயும் சரி கொங்கு மண்டலத்துல அது கரூர் மாவட்டத்துல 4 தொகுதியும் நாங்க தான் ஜெயிக்கிறோம், மட்டும்தான் ஜெயிக்கிறோம். அதே மாதிரி 39 தொகுதியுமே நாங்க தான் ஜெயிக்கிறோம், நம்ம மட்டும்தான் ஜெயிக்கிறோம். அண்ணன் செந்தில் பாலாஜி இருக்கும் போது கொங்கு மண்டலம் எப்போதுமே தளபதியோட கோட்டை தான். நாங்க தீய சக்தியா? நீயே ஒரு தீய சக்தி தான். உன்னையால எங்களை மட்டும்தான் விமர்சிக்க முடியும். உன்னால மோடி விமர்சிக்க முடியுமா? இல்ல எடப்பாடி விமர்சிக்க முடியுமா? உனக்கு அவங்களும் தானே எதிர்கட்சி. நீ ஏன் ஆளுங்கட்சி தளபதி ஆட்சின்னு சொல்லிட்டு இருக்க? நீ ஏன்னா அவங்களோட கைக்கூலி. புரியுதுங்களா? மோடியோட கைக்கூலி தற்கூரி விஜய். அது எல்லாத்துக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். தமிழ் மாட்டை சிறப்பா பண்ணுவாங்க. அடுத்த ஆட்சி வந்து தளபதி ஆட்சி தான். 2026ல நாங்க தான் வெற்றி பெறுவோம். சொல்லல, அது எங்களுக்கு கட்சியே கிடையாது. அது ஒரு தற்கூரி, 1ஆம் நம்பர் தற்கூரி. அது எங்களுக்கு ஒரு கட்சியே கிடையாது. அண்ணன் எதுவுமே காதல வாங்கி வேணான்ட்டாரு. அதனால அந்த கட்சியே எங்களுக்கு கிடையாது. அந்த கட்சி பத்தி பேச வேண்டாங்க, அது கட்சி கிடையாது. நீங்க வேற கட்சி பத்தி பேசுங்க. அது ஒரு தற்கூரி கட்சி. அது வேஸ்ட். அவனு வந்து அவனு மேல வர்றதுக்கோசரம் வந்து அவனுக்கு எது வேணாலும் பேசுவானுங்க.
நம்ம கட்சி இல்லைன்னாக்கா அவன் வாழ முடியாது, எவனாலும் வாழ முடியாது தமிழ்நாட்டுல. சரிங்களா? எவனாலும் தமிழ்நாட்டுல இருக்க முடியாது. டிஎம்கேனோட இதனாலதான் அவன் வளர்றதுக்கு பாக்குறாங்க. அது ஒரு கட்சி கிடையாது. அது எங்க கரூர் மாவட்டத்துக்கு அண்ணன் செந்தில் பாலாஜி அண்ணனுக்கு அது எங்களுக்கு எல்லாம் ஒரு பொருட்டே இல்லைங்க. கட்சி கிடையாதுங்க. அது டிவிக்காக ஒரு கட்சியே கிடையாது. நான் இப்ப நம்ம வண்டி ஓட்டிட்டு போறோம், வண்டியில போகும்போது பூச்சி கண்ணில் அடிக்குது, வண்டி நிறுத்திடுவோமா? தொடச்சுட்டு போயிருவான். அதுதான் டிவிக்கு. அதுதான் டிவிக்கு. கொசுல அது மசுறு, கொசு கிடையாது மசுறு. அப்படி வண்டியில போகும்போது கண்ணில் பட்டு அப்படி தொடச்சுட்டு போற கட்சி. விமர்சனத்துக்கு நாங்க அஞ்சாதவங்க கிடையாது. இது பணம் காட்டு நரி, எந்த சலசலப்புக்கு அஞ்சாது. நிறையவே பார்த்தவங்க அணில் குஞ்சல போப்பா போன்னு துரத்துட்டு போறது. அணில் குஞ்சம் நாங்கள பால் ஊத்தி வளர்த்துறவங்க. அணில் குஞ்சல எங்களுக்கு பொருட்டே கிடையாது. எத்தோ சுத்தி பாரு, எதுனாவது அணில் குஞ்சு இருக்கான்னு பாரு. ஏன்னா இது டிஎம்கே. அணில் குஞ்சல் உட்கார வழி இல்ல. ஏன்னா இதெல்லாம் வந்து அரசியல் கத்துன கட்சி, அரசியல கத்திட்டு வந்த கட்சி. அதனால இந்த கம்பி, கரண்ட் கம்பி, மரம், போஸ்ட் கம்பம் ஏறாத கட்சி இது. எல்லாம் எவ்வளவு ஒழுக்கமா போயிட்டு இருக்குன்னு பாருங்க. எல்லாம் ஒழுக்கமா உள்ள போகுதான்னு பாத்தீங்களா? ஏன்னா இதுதான் திமுக, இதுதான் திமுக. எப்படி சொன்னாரு? 238, 239 எத்தனை தொகுதியனே தெரியாத ஒரு கட்சி அது. எத்தனை தொகுதியனே தெரியாத கட்சி அது. அரசியலுக்கு புதுசு. அது குழந்தை ஒருத்தனுக்காக வாக்கு 234, 237 சொல்ல மாட்டேன், 238 சொல்ல மாட்டேன். ஏன்னா அவனு இப்ப வந்தவனு நாங்க அப்படி எங்க தலைவர் வந்து 200 சொல்லியிருக்காரு. எங்களோட முயற்சி அவர் சொன்னதை விட ஒரு பாயிண்ட் அதிகமா எடுத்து காட்டணும், ஒரு பாயிண்ட் அதிகமா எடுத்து காட்டணும். அதுதான் எங்களோட லட்சியம். எங்களை கேட்டா நாங்க திமுக தான் சொல்லுவோம். மக்களுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும், மக்களுக்கு எந்த ஆட்சி வந்து நல்லா பண்ணிட்டு இருக்குன்னு தெரியும். போன வாரம் நடந்த விளையாட்டு வீரர்களுக்கு தெரியும் எங்க அண்ணன் உதயநிதி எவ்வளவு செலவு பண்ணிருக்காரு, எவ்வளவு ஒற்றுமையா கொண்டு போயிருக்கான்னு. இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டுல ஒரு போர்ட்ஸ் வந்து உள்ள போனது கிடையாது. இந்த வாட்டி தமிழ்நாட்டுல போர்ட்ஸ் எவ்வளவு தூரம் உள்ள போயிருக்கு, எவ்வளவு முன்னேறி இருக்குன்னு மக்களுக்கு தெரியும். அந்த விளையாடுற வீராங்கனைகளுக்கு வீராங்கனைகளுக்கு தெரியும். அதுதான் நாங்க, அதுதான் திமுக, என்றும் திமுக. 26 நாங்க தான், 31 நாங்க தான். இது வந்து திமுக இளைஞர் அணி நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம், கோவை மாவட்டம் மேற்கு மண்டலம். நாங்க வந்து கரூர் மாவட்டம் வடக்கு பகுதி. உதயநிதி வந்து நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா, இளைஞர்கள் வந்து உதயநிதி பக்கம் இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க, விஜய் சொல்றான்னு சொல்றீங்க. நாங்க வந்து விஜயை வந்து எங்களுக்கு ஆப்போசிட்டா நாங்க நினைக்கவே இல்லை. விஜயை பத்தி நாங்க பேசணும்னு அவசியமே கிடையாது. எங்களோட பலம் என்னன்னு, எங்களுக்கு திமுகவோட பலம் என்னன்னு எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு முதன்மையான எதிரி யாருன்னா பாசிச பாஜகவும் மோடியும் தான் எங்களுடைய முதன்மையான எதிரி. தலைவர் சொன்ன மாதிரி திமுகவை பார்த்து பயப்படுறாங்கன்னா எங்களுடைய கட்டமைப்பு எப்படி, எங்களுடைய ஆளுமை எப்படி, எங்களுடைய கொள்கை எப்படி. ஏன்னா இது அண்ணா கட்டி காத்த கழகம், பெருந்தலைவர் அந்த தந்தை பெரியார் கட்டி காத்த கழகம். எங்களுடைய கொள்கை கோட்பாடு வச்சுதான் நீங்க அவங்க நம்ம பார்த்து பயப்படுறாங்க. சனாதன எதிர்ப்பு, இது எல்லாமே வந்து திமுகவோட முக்கிய கொள்கை. தலைவர் சொன்ன மாதிரி இந்த டைம் 200 கிடையாது, 200+ தான் வரும் டிஎம்கே. அது 100% தெரியும். இந்த கொங்கு மண்டலம் எங்க மண்ணின் மைந்தர் நான் பி. செந்தில் பாலாஜி கோட்டையாக நிரூபிப்போம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு இது வந்து மாநாடு, இளைஞரணி எழுச்சி நாயகர், உலக தமிழர்கள் எதிர்பார்க்கின்ற வருங்கால தலைவர் அண்ணன் உதயநிதி கலந்து போற மீட்டிங் இது, மாநாடு இது. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, திமுக பொறுத்தவரை ஒரு மக்களுக்காக மக்களை கூடிய சந்திக்கின்ற, நேரடியாக சந்திக்கின்ற ஒரு ஆட்சி இது. இது மட்டும் என்னன்னு கேட்டீங்கன்னா, தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா போன்ற தலைவர்களால் வளர்த்தப்பட்ட முத்தமிழ் டாக்டர் கலைஞரால் உருவாக்கப்பட்டு ரொம்ப வளர்க்கப்பட்ட இது கட்சி தான் திமுக ஆட்சி. திமுக ஆட்சியை பொறுத்தவரை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏழை மக்களுக்கு, அதாவது சமத்துவபுரம், ஓகேங்களா, சமத்துவபுரம், அதே மாதிரி பெண் உரிமை போராட்டம், அதுக்காக பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் என்னன்னு கேட்டால் பெண்களுக்காக முக்கியத்துவம் இது, ஓகேங்களா. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னொன்னு தளபதி அவர்கள் உலகமே வியக்கின்ற அளவுக்கு ஜாதியை பத்தி எந்த ஒரு ஊரோ தெருவோ கிடையாது என்று சொல்லி அறிவிச்சத சட்டமன்றத்திலே. இதை வந்து உலக தலைவர்களே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். தளபதி மீண்டும் வந்து தளபதியோட, அதாவது தமிழ்நாட்டினுடைய நிரந்தர முதலமைச்சர் தளபதி தான். தளபதிக்கு அடுத்தபடியாக உதயநிதி அண்ணா இருக்காரு, அது சிறப்பாக பண்ணிக்கொண்டே இருக்கிறார். அதே மாதிரி எங்களை பொறுத்தவரையிலும் கரூர் தொகுதியை பொறுத்தவரையிலும் மேற்கு மண்டலத்தின் பொறுப்பாளர் இருக்கிற அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள், மோடியே நின்றாலும் கரூர் தொகுதியில் வெற்றி பெற ஒருபோதும் முடியாது, மோடியே நின்றாலும் வெற்றி பெற முடியாது.
ஆடுகளத்தை அலங்கரிக்க அப்பா தளபதி ரெடி, மோடி நீங்கள் ரெடியா? அதுக்கு கூலியாக துணை போய்கின்ற எடப்பாடி அவர்கள் ரெடியா என்று கரூர் தொகுதியிலிருந்து, அது வடக்கு பகுதி அண்ணன் பாண்டியன் தலைமையில நாங்க வந்திருக்கோம். வெற்றி நாங்களே உறுதியாக சொல்லுவோம். 2024 மீண்டும் திமுக ஆட்சி தான்.